சரி, இன்னொரு கேள்வி சார். இது இந்த பொதுவாகவே நம்ம இந்த தமிழ் மொழியிலிருந்து தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இந்த மூன்றிலுமே இந்த கர்நாடகம் மட்டுமே நமக்கு இந்த ஒரு காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்லது ஒரு திரைப்படம் இந்த மொழி ரீதியான பிரச்சனையாக இருக்கட்டும், அவர்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவில் தமிழர்கள் மீது வந்து ஒரு பெரிய ஒரு வெறுப்புணர்வை காட்டுறாங்க. அதே வெறுப்புணர்வை அந்த மகாராஷ்டிராவில் அந்த மராத்தா மொழி பேசக்கூடிய மக்களிடையே அந்த கன்னட ஒரு மொழி ஆர்வலர்கள் வந்து அவங்க மேலே வந்து ஒரு வெறுப்பை வந்து காட்டுறாங்க. இப்போ இது தெலுங்குலேயோ மலையாளமோ இதே போல் அவர்களும் வந்து ஒரு செழுமையான தமிழிலிருந்து தோன்றியதாக கூறப்பட்டாலும் அந்த எந்த விதமான சர்ச்சைகளோ மற்றபடி மோதல் போக்க பெரிய அளவில் மொழி சிக்கல்ல இல்லை, எதுவும் இல்லை. இருந்தாலும் அது அறிஞர்கள் அளவில் பேசுகிறாங்க, விவாதிக்கிறாங்க, அவ்வளோதான். ஆனால் கர்நாடகா திராவிடமாங்கிறதெல்லாம் விவாதம் பண்ணுறாங்க, பண்ணக்கூடாதுன்னு ஒன்றும் தப்பு கிடையாது. ஆமாம், வெவ்வேறு கருத்துக்கள் வரலாம், எல்லாம் கருது. நான் வந்து தொல்காப்பியத்தை கால்டுவெல்லை அவருக்கு முன்னால எல்லீஸ் எழுதினதெல்லாம் அடிப்படையாக வச்சு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு மாற்றா ஒரு சிலர் எழுதியிருந்தாங்கன்னா நம்ம தாராளமாக, இப்போ நம்ம தமிழ்லேயே திருக்குறள் எவ்வளவு தொன்மையானது, தொல்காப்பியம் எவ்வளவு தொன்மையானது என்பதை பற்றி மாற்று கருத்துடையவர்கள் தமிழறிஞர்கள் உண்டு. வையாபுரி பிள்ளையர் இருந்தார், அவர் நீங்க சொல்ற அளவுக்கெல்லாம் தொன்மை கிடையாதுன்னார். வையாபுரி பிள்ளை சொல்றது தப்புன்னு மிச்ச பேர் சொன்னாங்களே தவிர வையாபுரி பிள்ளையினுடைய அறிவை யாரும் கேள்விக்குள்ளாக்கல. அவர் வந்து ஒரு துரோகின்னு யாரும் கருதல. அவர் இன்னொரு கருத்து சொல்றார், தவறுன்னா நம்ம மறுத்துட்டு போகலாம். அது மாதிரி ஒரு கருத்து, அது ஒரு கருத்து தாராளமாக வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சொல்ற மாதிரி கேரளத்தில் இவங்களுக்கு எப்படி காவிரி, முல்லை பெரியாறுல கேரளத்தோட நிலைப்பாடு என்ன? நமக்கு எதிராக பல தீர்ப்புகள் வந்த பிறகும், பல வல்லுநர் குழுக்கள் அறிக்கை வந்த பிறகும் உடைஞ்சிரும் சொல்லிக்கிட்டு அதை உடைக்கணும், வேற கட்டணும் என்று இன்னைக்கும் அவங்கள வந்து கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், பாஜக இருக்கலாம், எல்லாரும் ஒன்றா பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே என்டிஆர் முதல்வராக இருக்கும்போது எம்ஜிஆர் ஒரு ஒப்பந்தம் போட்டார், இந்த தண்ணி கொண்டு வர்றதுக்கு. கிருஷ்ணா, அதுக்கு இன்னமும் ஒரு பேர் சொன்னாங்களே, தெலுங்கு கங்கை திட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ அதுல வழியில வரக்கூடிய பகுதிகளில் பயன்படுத்தி கொள்றது பற்றி பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அதே போல பாலாற்றுல தண்ணி தடுப்பணை கட்டுறது, தண்ணியை தடுக்கிறது, எல்லா இடத்துலையும் நமக்கு பிரச்சனை இருக்குது. கர்நாடகா இருக்கிறதுல மோசமா இருக்கு. ஏன்னா நமக்கு ரொம்ப உயிர்நாடியான ஆறாக காவிரி இருக்கு, அவங்களுக்கும் அது இருக்கு. காவிரி தண்ணீரை தாங்கள் கூடுதலா பயன்படுத்தி கொள்ளணுங்கிற நோக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. நமக்கு காவிரி தண்ணீரை இழந்துடக்கூடாது, நம்ம பங்கு குறைஞ்சிடக்கூடாதுங்கிற கவலை நமக்கு இருக்கு. உண்மையிலேயே குறைஞ்சிருக்கு, வரலாற்று போக்கில் இது குறைஞ்சிருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எடுத்திருக்கிறாங்க. நான் ஒரே ஒரு அடிப்படை தான் சொல்றேன், நாம் கர்நாடகத்திற்கு காவிரியில் ஒரு உரிமை இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டில் யாரும் மறுக்கிறதில்லை. ஆனால் தமிழ்நாட்டுக்கு காவிரியில் ஒரு உரிமை இருக்கிறது என்பதை கர்நாடகத்தில் யாரும் ஒத்துக்கொள்றதில்லை. இதான் வித்தியாசம். முறையா இருக்கு. நம்ம உரிமையை பறிகொடுத்தவர்கள், அவர்கள் உரிமையை பறித்தவர்கள். நம்ம பக்கம் சர்வதேச சட்டங்கள் இருக்கு, நம்ம பக்கம் அரசமைப்பு சட்டம் இருக்கு, நம்முடைய ஆற்று நீர் பூசல் தொடர்பான சட்டம் இருக்கு, நமக்கு இடையே பல தீர்ப்புகள் இருக்கு. இதையெல்லாம் மீறி அதை மறிக்கிறதுல குறியா இருக்கிறாங்க. இதை மீட்டு தமிழ்நாட்டின் உரிமையை பாதுகாக்க கொடுக்க இந்திய அரசு தவறிடுச்சு, உச்ச நீதிமன்றம் தவறிடுச்சு. உச்ச நீதிமன்றம் கடைசியா என்ன பண்ணுது, இதுல ஒரு கட்ட பஞ்சாயத்து வேலையை தான் செய்யுது. இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்க, இப்படிதான் கொடுக்குறாங்க. இப்ப வெகு விரைவில் நமக்கும் அவங்களுக்கும் புது ஒப்பந்தம் போட வேண்டிய கட்டாயம் வரப்போகுது. அப்ப யார் என்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனா சிவகுமார் நமக்கு ஒரு நல்ல வழி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்கிருந்து அங்க ஆத்து தண்ணி போகுது, அங்கிருந்து நமக்கு மின்சாரம் வருது. இது நாங்க தமிழ் தேசிய ஆற்றல் ரொம்ப நாளா சொல்றோம். தமிழ்நாட்டிற்கு காவிரி கொடுக்காத கர்நாடகத்திற்கு நெய்வேலி மின்சாரம் தரமாட்டோம், கல்பாக்கம் மின்சாரம் தரமாட்டோம். நாங்க தமிழ் தேசிய முன்னணி சார்பில் கல்லணையிலிருந்து நெய்வேலி வரைக்கும் நடைப்பயணம் சென்று அனல் மின் நிலையத்தை முற்றுகையிட்டோம் இந்த கோரிக்கைக்காக வேண்டி. இந்த எங்களுக்கு பிறகுதான் இந்த திரைப்பட கலைஞர்கள்லாம் நெய்வேலியில போய் ஒரு முறை முற்றுகையிட்டாங்க. அதனால இப்ப திரும்ப இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போறோம்னா, தமிழ்நாடு தன்னுடைய வளங்களை பயன்படுத்தி அவர்களுக்கு உரைக்கும்படியாக உணர்த்தணும். நீ காவிரி கொடுக்கலன்னா என்ன ஆகுங்கிறத அவங்களுக்கு உணர்த்தணும். அப்படிதான் தீர போகுது இது. ஆனா இந்த முரண்பாடு இருக்கு. ஆனா என்ன நான் கருதுறேன்னா, அந்த முரண்பாட்டோடு இதை நிகர்படுத்த வேண்டாம். காவிரி விஷயத்துல கன்னடர்கள் எல்லாம் ஒன்று திரளுவார்கள் என்பதை போல இந்த திரைப்படத்துக்காக சொன்ன கருத்துக்கு எதிராக
எல்லாம் திரளுவாங்க. அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் தடை மாதிரி பண்ணிட்டாங்க. சில்லுண்டிகள். ஆனால் 10 நாள் 10ஆம் தேதி வரை வெளியிட முடியாது. அவ்வளவுதான், வரட்டும். என்ன எத்தனை நாளைக்கு நீ நிறுத்திட போற? படம் ஓடக்கூடிய படமா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அது ஓடும், நல்லா ஓடும். நீ இவ்வளவு போராடுற, என்னையா ஒரு தமிழ் படத்துக்கு தக் லைஃப்னு பேர் வச்சிருக்கிறேன், நல்ல தமிழ் பேர் வச்சுக்கிட்டு வான்னு கேள. எங்க ஊருக்கு வரும்போது கன்னட பேர் வச்சுக்கிட்டு வான்னு கேள. அதெல்லாம் நியாயமா இருக்கும், அது கோரிக்கையா இருக்கும். நீ அதுக்காக ஒரு கருத்து நீ சொன்னதை மாத்திக்கணும் என்று கழுத்துல கத்திய வச்சு நீ மாத்தி பேசுன்னு யார் மாத்த? நம்ம ரொம்ப காலமா தமிழ்நாட்டில் சொல்லிக்கிட்டு இருக்கோம், சமஸ்கிருதம் செத்த மொழின்னு. என்ன யாரும் மனம் புண்பட்டு போச்சுன்னா நம்ம கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க, மன்னிப்பு கேட்கணும்னு யாராவது சொல்றாங்களா என்ன? இந்தி ஒரு சிறுபான்மை கூட்டம் பேசக்கூடிய மொழி, அது திணிக்கிறியன்னு நம்ம எதிர்த்து பேசுறோம். தமிழ்நாடு பூரா தெரு தெருவா இந்தி ஒழிகன்னு 65 எழுதி போட்டோம். இந்திக்காரங்க எங்க மனசு புண்பட்டு போச்சு, மன்னிப்பு கேட்கணும்னு வந்துட்டாங்க. இதெல்லாம் சாதாரண விஷயங்கள், தேவையில்லாம பெருசுபடுத்துறாங்க.